பிலிமலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். நறுகுல சக்தி சரவணன். நாங்க ரெண்டு பேரும் இப்போ இந்த வீடியோல பார்க்க இருக்கிற விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிற படம் நானி நடித்த ஹிட் 3 கேஸ் தேர்ட் கேஸ். அதாவது ஏற்கனவே 1வது கேஸ் 2வது கேஸ் எல்லாம் முடிஞ்சு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஆமா, அது வேற ஒரு ஹீரோ ரெண்டு கடைசி கிளைமாக்ஸ்ல வராங்க. இப்போ 4th கேஸுக்கும் லீட் கொடுத்துருக்காங்க. அங்கதான் நமக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு படுது. ஏன்னா நம்ம கார்த்தி வேற லெவல்ல அண்ணனோட இந்த வாரம் அண்ணன் சூர்யா ரெட்ரோனா தம்பி கார்த்தி தி ஹிட் 3. ஆமா, ஹிட் 3 உண்மையா அந்த இடத்துல கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்கல, நல்லாவும் இருந்தது படம். என்னன்னா கொஞ்சம் ரத்த வாடை தான் அதிகமா அடிச்சது. இப்படி இல்லாம நம்ம ஊர்ல நடக்குதுங்கிற ஒரு இது இருந்தது. கொஞ்சம் பாக்குறது. ஆனா இந்த மாதிரி படம் வந்து உண்மையா ஞானிக்கு வந்து நல்லா செட் ஆகுது. இந்த சாஃப்டான முகத்தோட இப்ப எல்லாமே இந்த மாதிரி ரத்த காரியா தான் படம் எடுக்கிறாங்க. அது ஒரு ஃபேஷன் போட்டு ரத்தத்துல என்னையா பிளட்ல என்னையா ஃபேஷன் அப்படிங்கிற மாதிரி. இதாவது ஒரு 50% நீங்க மார்க்கெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஐயோ கண்ணா நம்ம எல்லாம் ரத்தம் பிடிக்காதவங்க வந்து படம் ஃபுல்லா சைண்ட் அப் ரத்தம். இதுலயே மார்காலம் வாங்குறாங்க. இன்னும் மோசமா இருக்கு. அதுல கதை ஒண்ணும் இல்ல, ஒரு சைக்கோ கும்பல் 150 பேரு எல்லாம் அருணாச்சல பிரதேச தாண்டி நாகாலாந்துல முகாமிட்டு ஒருத்தனை அடிச்சுக்க விட்டு ஒரு செத்து போறது சிரிச்சு கொண்டாடி எடுத்து சைக்கோத்தனமா இருக்காங்க. வீடியோ எடுத்து கொண்டாடிட்டு கிடக்குறாங்க. ஏன் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய உறுப்பு ஆர்கன்ஸை திருடி அயல் நாட்டுக்கு கடத்தி அதுல ஏதோ மருந்து தயாரிச்சு அதை தின்னா வயக்கராவோட பயங்கர சக்தியா இருக்கும். 70 வெறும் இதுல மட்டும் கிடையாது, குழந்தை பத்துக்கிறேன் 70 வயசு ஆளு குழந்தை பத்துக்கிறாங்க. இந்த மருந்து தான் எனர்ஜி கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு கும்பல். இந்த கும்பலை ட்ரேஸ் பண்ணி போறாரு ஆந்திர பிரதேசல இருந்து போலீஸ். நானி தனி டீம் அமைச்சு போலீஸ் சும்மா போவாரா. 2 பொம்பளை போலீஸும் இருக்குது. அதுல ஒரு போலீஸ் ஒரு கதாநாயகி. அவங்க உள்ள லவ்வரை காலி பண்றாங்களா, இவரை காலி பண்றாங்களா, இல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து சைக்கோ கொலையாளிகளை கூண்டோட கைலாசம் அனுப்புறாங்களா. இதுதான் கதை. 150 பேர் இந்த 4-5 பேர் எப்படி போட்டாங்க. 150 பேர் நானி எப்படி போட்டாரு. ஆமா, போட்டாரா இல்ல 150 பேரும் சேர்ந்து இவங்கள போட்டாங்க. காதல் கைகூடியதான். இது கடைசியில கிளைமாக்ஸ்ல இந்த ஹிட் பார்ட் 1, 2 லட்சம் சில பேர் ஹெல்ப் வரும். கண்டிப்பா இதுதான் கதை. உண்மையாவே ஞானி இந்த படத்தை வந்து தமிழ் மீடியாவுக்கும் போட்டு காட்டுவோம்னு சொல்லி போட்டு காட்டினாரு. தமிழ் டப்பிங்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஒர்த்தா இருக்குது. அப்ப நமக்கு தெலுங்கு படம் பாக்குற ஃபீலே இல்ல. அதுதான் அப்பப்ப தெலுங்குல இந்த டிவில வரப்பதான் அது மட்டும் அதை கூட கட் பண்ணி இருந்திருக்கலாம். ஃபுல்லா தமிழாவே தெரிஞ்சு பைலோன் பக்கத்துல உட்கார்ந்து சொன்னாரு, நான் தெலுங்கு எடுத்து ஓடுது அப்படின்ட்டு. எங்க தமிழ்ல தாங்க டயலாக் எல்லாம் இருக்குது. அதனால வந்து உண்மையா நல்லா இருந்தது. அது மாதிரி KGF ஹீரோயின் சமுத்திரனி அப்பா வருவாரு. சமுத்திரனி அப்பா வருங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயினுக்கு பிடிச்சிருவோம் ஸ்ரீநிதி ஷெட்டி. நானிக்கு ஏத்த ஜோடியா எப்படி KGFல நம்ம ஆளு யஷ்க்கு ஏத்த ஜோடியா இருந்தாங்களோ இதுல வந்து ஸ்ரீநிதி ஷெட்டி ஒரு லிப்லாக் பிரமாதமா இருந்தது. சமுத்திரகனி அப்பா தாத்தா நெப்போலியன் போட்டோலயே நடிச்சிருக்கிறாரு. சமுத்திரகனி கொஞ்ச நேரம் எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற, பொண்டாட்டி இல்லாம தனிக்கட்டே வாழ போறேன்னா இந்த இதை உன் முன்னாடி உன்னை விட்ட பிறகு நீயே அப்படியே வாழ்ந்துங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அப்புறம் இவருக்கா ஜோடி வந்து அமையுது. அந்த ஜோடியோட தான் போய் அது கூட ஒரு ட்விஸ்டா இருக்கும். ட்ரைனிங் போயிருப்பாரு. அங்க ஒரு பொண்ணு ஏதோ புக் சொல்றாரு. அந்த அளவுக்கு பிபியும் சுகரும் எதிரிகிட்டே இருக்கும். ஆனாலும் கடமை தவறாம நாட்டுக்கு நன்மைக்காக தான் எல்லாமே. இப்படிப்பட்ட சைக்கோ கொலையாளிகளை போய் பிடிக்கிறாரு. காஷ்மீர் இதெல்லாம் எடுத்திருக்காங்க. சில சீன்ஸ் எல்லாம் வந்து குத்துனா கத்திய உருவிடாதீங்க, அதை உள்ள வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போங்க, இந்த மாதிரி அட்வைஸும் இருக்குது. இவ்வளவு ரத்த காட்சிகளை வைக்கிறப்ப அந்த அட்வைஸ் கொடுத்தீங்களே அப்படிங்கிற ஆறுதல் இருக்குது. படத்துல வந்து நிறைய நட்சத்திரங்கள் இருக்காங்க. அதுல குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி சமுத்திரகனி, நானிக்கு அப்புறம் ஸ்ரீநிதி ஷெட்டி, அதில் பாலா, ராவ் ரமேஷ், புஷ்பாவெல்லாம் வருவார்ல, கமிஷனரா வருவாங்க அந்த படத்துல. பிரமாதமா பண்ணிருக்கிறாரு. அதுல வந்து CM ஆவார்ல புஷ்பா 2ல. சமுத்திரகனி, கோமாளி பிரசாத் அவரும் நல்லா படிச்சிருக்காரு. மகந்தி ஸ்ரீநாத், ரவீந்திர விஜய், பிரதீக் பாபர், அமித் சர்மா, அதிவிசேஷ், இப்படி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாம் தெலுங்காரங்க. இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் சைலேஷ் கோலான். அவர் தான் வந்து உண்மையா எனக்கு என்னமோ இந்த படத்தோட
செகண்ட் ஹாஃபும் சூர்யாவோட செகண்ட் ஹாஃப் படத்தோட செகண்ட் ஹாஃபும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. கடைசியில் அது எல்லாரையும் ஒரு 20 பேர் அவர் போட்டு கார்த்திகா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி ஒரு அவங்க அந்தமான் தீவுக்கு போறாங்க, இவங்க அருணாச்சல பிரதேசம் நாகாலாந்து போறாங்க, அவ்வளவுதான் இல்லையா? ஆனா வந்து அந்த மாதிரி இவனும் ஒரு சைக்கோ கொலையாளி தான், அங்க இருக்கிற அந்த கிங்கும் சைக்கோ கொலையாளி தான் இருக்கான். அவன் எல்லாரையும் அடிச்சு கூட்டு வேடிக்கை பாக்குறவன். இந்த பகுதி மியூசிக் டைரக்டர் மிக்கி ஜே மேயர் பிரமாதமா பண்ணிருக்கிறாரு, மிரட்டி இருக்கிறாரு. ஒளிப்பதிவு சானு ஜான் நல்லா பண்ணிருக்காரு, வர்கீஸ், சானு ஜான் வர்கீஸ், உண்மையா பிரமாதம், சூப்பர். ஆமா, இது மாதிரி எல்லாருமே சிறப்பா பண்ணிருக்காங்க. ஞானி உண்மையா ஒரு அருமையான படத்தை, இது என்ன பை லாங்குவேஜா இல்ல பேன் இந்தியா படமா? பேன் இந்தியா, ஹிந்தி எல்லாமே ஓகே. உண்மையாவே வெற்றி பெறக்கூடிய ஒரு படம், ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். ரத்தம் பிடிக்காதவங்க இந்த படத்துக்கு போகாதீங்க, நிச்சயமா ஃபேமிலியோட போக முடியாது. ஆனா ஆக்ஷன் பிடிச்ச அத்தனை பேரும் மிஸ் பண்ணாம பாருங்க. அதுதான் குத்துல 1/2 மணி நேரம் வெட்டு குத்து தான். ஹிட் 3 பேர்லயே ஹிட் இருக்கு. நாம ஏன் விட்டு எதுவும் சொல்லணும்? ரொம்ப பிடிக்கும், நிச்சயமா நம்மளோட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிட் 3 எங்க ஹிட் ஆகுதோ இல்லையோ ஆந்திராவில மெகா ஹிட் ஆகும். தெலுங்கானாவில ஒரு பஞ்சு ரத்தம் சத்தத்தை தாண்டி ரத்தமா இருக்குது. ஏன்னா நமக்கே மயக்கம் வர்ற மாதிரி இருக்கு. சில பேர் மயக்கம் வந்துச்சுன்றாங்க படத்துல. உண்மை அந்த சாமி படம் எல்லாம் பார்த்தா சாமி ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி. அந்த அளவுக்கு உங்களுக்கு நெஞ்சிலே குத்துவாங்க. என்ன மாதிரி இப்படி தாடி மீசையுமா ஒரு ரவுடி கெட்டப்ல இருக்கிற சண்டிகை லுக்ல இருக்கிற எனக்கே மயக்கம் வருதுன்னா பார்த்து போயிட்டு எல்லாம் ஒரு கொலை நடந்ததே கண்ண முடிக்குவாங்க. இப்ப இந்த படத்துல 150 கொலை நடந்தது. 150 கொலை, இன்னும் எக்ஸ்ட்ரா கொலைகள் கொஞ்சம் அது வேற. கிட்டத்தட்ட ஒரு 175 ல இருந்து 200 கொலைகள். ஆமா, அது பார்க்க தைரியம். 200 கொலை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ஹிட் போய் பாருங்க. ஹிட் 3 போய் பாருங்க, ஹிட் ஆக்குங்க. ரத்தம் பிடிக்காதவங்க போயிடாதீங்க, அதை சத்தமா சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.